Hi friends, welcome to Vivi Tech. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஊபர் ஆப் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஏதாவது ரைட் போடுறதுக்காகவும் வந்து வெஹிக்கல்ஸ் புக் பண்றதுக்கும் அப்படி இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரோட ஃபோன்லையுமே இந்த ஊபர் ஆப் இருக்கு. ஸோ இந்த ஊபர்ல வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஊபர்ல வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி சேஞ்ச் பண்றது, இல்லாட்டி ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எப்படி செட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஊபர் ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பாருங்க, கீழே கார்னரில் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரொஃபைலோட நேம் வந்து காட்டி இந்த மாதிரி மேலே கார்னரில் உங்களுடைய ப்ரொஃபைல் டிபி மாதிரி ஒரு ப்ரொஃபைல் லோகோ ஒன்று ஷோ ஆகும். ஸோ அந்த லோகோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ப்ரொஃபைல் லோகோ வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று ஷோ ஆகும். அதாவது ப்ரொஃபைல் ஐக்கன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பென்சில் மார்க் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பென்சில் ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, your profile photo is visible to everyone across Uber product அப்படின்னு காட்டும். ஸோ இதில் அப்டேட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த அப்டேட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கேமரா மீடியா அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் கேமராலேயே ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி உங்களுடைய ஊபர் ப்ரொஃபைல் பிக்சராக போட்டு நான் கேமராலேயே ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லாட்டி மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் உள்ள ஃபோட்டோவை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுடைய கேலரிஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதாவது எந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் போட விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அப்டேட்டிங் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகி லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய அக்கௌண்ட்டில், அதாவது ஊபர் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து ஊபரில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.